இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் பத்மா, என்ன இப்போ என்ன உன் பிரச்சனை? ஏய், சீனுவும் மாயாவும் சந்தோஷமா வாழ்றது உனக்கு பிடிக்கலையாடி? அண்ணே, கேட்டீங்களாண்ணே? நல்லா கேட்டுக்கோங்க. என் புருஷன் என் புள்ள வரைக்கும் இந்த வீட்ல இருக்கிற யாருமே எனக்கெல்லாம் சப்போர்ட் பண்றது இல்ல. எப்ப பார்த்தாலும் இந்த மாயாவுக்கே தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லண்ணே, இது எதுவுமே சரிப்பட்டு வராதுண்ணே. நான் முடிவு பண்ணிட்டேன், இது சரிப்பட்டு வராதுண்ணே. ஆரம்பத்துல இருந்தே எனக்கு இவளை கண்டாலே பிடிக்கல. எப்ப இவ என் கண்டத்துல அரைஞ்சாலும் அப்ப இருந்தே எனக்கு இவ மேல வெறுப்பு தான். அத நீதான் மாத்திக்கணும். நீ அவளை பத்தி புரிஞ்சுக்கலமா? நானும் என் புள்ளையும் எப்படியோ சமாதானம் ஆயிரலாம்னு நினைக்கும் போதெல்லாம் இவ ஏதாவது ஒரு விஷயத்தை ஏடகுடமா செஞ்சுட்டு இருப்பா. அது எனக்கு சுத்தமா பிடிக்காத மாதிரி இருக்கும். அதுவும் இந்த மகாராணி இப்ப வக்கீலா வேற ஆயிட்டாங்க. இப்ப அவார்டு வேற வாங்கிட்டா. இனி என்ன சுத்தமா மதிக்கவே மாட்டா. இல்லன, இப்படிப்பட்டவ என் புள்ளைக்கு வேண்டான. அவளை வெட்டி விட்டுருங்களே. பத்மா, உன் கோவத்தினால அவங்க வாழ்க்கையை முடிக்கிற மாதிரி எந்த முடிவை எடுக்க கூடாது. அது அவங்க வாழ்க்கை தானே. என்னடா உங்க அம்மா இப்படி சொல்றா? அதுக்கு பேசாம பூச்சி மருந்து வாங்கி கொடுக்க சொல்லுங்க மாமா. குடிச்சிட்டு செத்து போயிடுறேன். மாயா இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது மாமா. ஏ சீனு, என்னடா நீ தாண்டா மாயா மாயான்னு உருகுற? அவ அம்மாக்காரி மாதிரியே இவளும் உன்னை ஒரு நாள் வேண்டான்னு சொல்லிட்டு போகத்தான் போறா பாரு. தாய போல பிள்ளை நூலை போல சேலன்னு சும்மாவா சொன்னாங்க? உன் பேர்ல இருக்கிற எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு உன்னை விட்டு ஓடிட்டா என்னடா பண்ணுவ? என்னடி என்ன? நான் உங்க மருமக. என்ன பத்தி நீங்க என்ன வேணாலும் பேசலாம். அந்த எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ஆனா என் அம்மாவை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல அத்தை. இன்னொரு தடவை என் அம்மாவை பத்தி ஏதாவது சொன்னீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்.